இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல பாண்டி வந்து வண்டியை ரிப்பேர் பார்க்காம அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பான். ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்த கண்ணன், "அண்ணே இந்தா வானதி வந்திருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லுவான். உடனே க பாண்டி வந்துட்டு, "எங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, "சும்மா தான் சொன்னேன். என்ன இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கண்ணன் கேட்கும்போது, இவன் சொல்லுவான், "ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியா? நானே ஒரு பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கேன் மைண்டுல. நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். வேலைய பார்க்காம நீங்க இந்த மாரி யோசிச்சுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்பான். அந்த சமயத்தில ஒரு சர்வீஸ் விடுறதுக்காக ஒருத்தன் வருவான் வண்டிய கொண்டுட்டு. "பாண்டி இந்த வண்டியில ஏகப்பட்ட பிரச்சனைப்பா. இத வந்து நான் ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டேன் ஒருத்தர்ட்ட. தேவையில்லாம வாங்கிட்டேன். இப்ப இதுல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். அவன் ஆனா எதையோ யோசிச்சுட்டே இருப்பான் பாண்டி. அதுக்கு கண்ணன் சொல்லுவான், "நீங்க ஏற்கனவே வாங்கும்போதே நாங்க என்ன சொல்லியிருந்தோம்? யார்ட்டயும் வாங்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேட்டுட்டு வாங்குங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? நீங்களா வாங்குனா அப்புறம் பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த சர்வீஸ்க்கு விடுற பையன் சொல்லுவான், என்னப்பா தெரியாம பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் இதில வந்து பிரச்சனைய பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு கண்ணன் சொல்லுவான், "பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்காதீங்க. என்ன வண்டியில பிரச்சனைங்கிறத ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. அப்பதானே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டி கிட்ட சொல்லுவான், "இதில வந்து ஆயில் பிரச்சனை பாண்டி. அதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒண்ணு ஒண்ணா. ஆனா பாண்டி வந்து அதில கவனத்த கொஞ்சம் கூட செலுத்தாம, அவன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பையன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு, பாண்டி பாண்டின்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் அவன் "என்னண்ணா நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, நீ கவனிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த பையன். அதுக்கு பாண்டி சொல்லுவான், எல்லாத்தையும் கவனிச்சுட்டேனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்லுவான் பாண்டி, "அண்ணே கொஞ்சம் உங்க ஃபோன எனக்கு கொஞ்சம் தர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரு திருன்னு முழிப்பான். அப்போ வந்து இவன் சொல்லுவான், "இல்ல என்கிட்ட ஃபோன் இல்ல. நான் ஃபோன வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் வந்து கண்ணன பார்ப்பான். "நான் ஃபோன்லாம் யூஸ் பண்றது கிடையாதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணன் சொல்லிருவான். உடனே பாண்டிக்கு வந்து அவன் ஃபோன குடுப்பான். ஃபோன குடுத்தோனே அவன் வேகமா அந்த ஃபோன அங்கிட்டு நகண்டு போய் வானதிக்கு கால் பண்ணுவான். வானதி அத எடுத்து பார்த்துட்டு, "ஹலோ" அப்படின்னு சொன்ன உடனே, "வானதி நான் பாண்டி பேசுறேன்" அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு உடனே ஃபோன கட் பண்ணிருவா. இவன் திரும்பியும் டயல் பண்ணுவான். திரும்பி அவ கால எடுத்துட்டு உடனே கட் பண்ணிட்டு அத பிளாக் பண்ணிருவா. பாண்டி வந்து டென்ஷன் ஆகி திரும்ப அந்த காலெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, ஃபோன வந்து அவங்ககிட்ட குடுத்துருவான். "பேசிட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசிட்டேனே" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அதுக்கப்புறம் ரொம்ப பழையபடியும் டல் ஆயிருவான். ஆண்டி வந்து திரும்ப சொல்லுவா, "நான் ஏற்கனவே வானதிட்ட சொல்லிட்டேன். எங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. திரும்பியும் வந்துட்டு உடனே பொண்ணு பார்க்கவா, கல்யாணத்த முடிக்கவா, நிச்சயம் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்டா அது என்னடா என்ன அர்த்தம்?" அப்படின்னு கண்ணன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து பொண்ணு பார்க்க வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "நான் போகாதது அவளுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா என்னைய எத கூட புரிஞ்சுக்காதவ எப்படி என்னைய லவ் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் பாண்டி. "ஃபோன் பண்ணுனா என் பேர கேட்டோனே கட் பண்ணிருதா? நம்பரையும் பிளாக் பண்ணிருதா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு இருப்பான். "அப்ப நான் என்னடா பண்றது?" அப்படின்னு கேட்பான் கண்ணன்ட்ட. உடனே கண்ணன் சொல்லுவான், "நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே?" அப்படி சொல்லி கண்ணன் சொல்லுவான். "அதானே நான் போய் இப்ப அவட்ட போய் கேட்கிறேன். இப்போ உடனே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய சாவி எடுப்பான். எடுத்துட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிருவான். சோழன் கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனோட கஸ்டமர் கால் பண்ணி, "இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன்ப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி திரும்பி பார்ப்பான். பல்லவன் வந்துகிட்டு இருப்பான். பல்லவன் வந்துட்டு இருக்கானோனே, பல்லவா!" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவன கூப்பிட போகணும்னு நெனைக்கிற நேரத்தில அங்கருந்து காயத்ரி பார்த்துருவான். "என்னடா இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, காயத்ரி சொல்லுவா, "எனக்கு பயமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன பயம்? நம்ம 2 பேரும் நிம்மதியா எங்கேயாவது வச்சு பேச முடியுதா? உங்க வீட்ல வச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தா, உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அதே மாரி வெளிய எங்கேயாவது பேசுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். இப்படியே பயந்துகிட்டே நம்மளால நிம்மதியா பேசவே முடியல. இது ஒண்ணும் யாரோட லாட்ஜும் கிடையாது. என் ஃப்ரெண்டோட மாமா லாட்ஜ் தான். நம்ம இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேச தான் போறோம்." அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிட்டு இருக்கும்போது, காயத்ரி சொல்லுவா, "எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஏன் உனக்கு வந்து நான் எதுவும் பண்ணிருவேன்னு பயமா இருக்கா?" அப்படின்னு பல்லவன் கேட்க, அதுக்கு காயத்ரி, "இல்ல, இல்ல அப்படிலாம் நினைக்கல. அப்ப வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் அங்கருந்து வருவான். வந்து காயத்ரி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். "இது என்னோட ஃப்ரெண்டு தான். இவங்க மாமாவோட லாட்ஜ் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, காயத்ரி ஹாய் அப்படின்னு சொல்லி பேசுவா. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஃப்ரெண்டு வந்து அதுக்கப்புறம் பல்லவன்ட்ட சொல்லுவான், "டேய் 5 மணிக்கு எங்க மாமா வந்துருவாருடா. அதுக்குள்ள பேசிட்டு கிளம்பிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாவி அவங்க கையில குடுப்பான். அப்போ அங்க கார்ல இருக்கிற சோழன் யோசிப்பான், "என்னது சாவி ஏதோ குடுக்குற மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். காயத்ரி திரும்பி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்து, "வா உள்ள, நம்ம பேச தானே போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போவான்.
இவன் எதுக்கு உள்ள ரூமுக்குலாம் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவ திறந்துட்டு போயிட்டு, "ஏய் பல்லவா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இழுப்பான். இழுத்துட்டு ஓங்கி 2 அடி குடுப்பான். "உனக்கு இந்த வயசுல இங்க உனக்கு லாட்ஜ்ல ரூம்லாம் போட தேவையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணனே எல்லாரும் பார்க்குறாங்கண்ணே" அப்படி இப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ காயத்ரி வந்து தடுத்துக்கிட்டு இருப்பா. தடுத்துட்டு இருக்கும்போதே, "நீ சும்மா இரு பார்த்துக்கோ அப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போதே, இவன் கத்திக்கிட்டே இருப்பான் பல்லவன். "அண்ணன விட்டுருண்ணே என்ன எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குண்ணே" அப்படின்னு அவன் சொல்லனோனே இவன் யோசிச்சு இப்படி பார்ப்பான். அது கனவு. ஐய்யய்யோ! நம்ம தம்பிய வந்து இப்படி எல்லார் முன்னாடியும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அப்ப வேற என்ன பண்ணேன்னு தெரியலையே! ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருப்பான். சேரன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். சந்தா அங்கேருந்து வருவா. "வா சந்தா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவளுக்காக அவன் கமர்கட்டு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சிருப்பான். "இந்தா" அப்படின்னு சொல்லி குடுப்பான். "இது இந்த ஊர்ல ஃபேமஸு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இத சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பான். அவ சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வரும். "யாருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, சந்தா சொல்லுவா, "இது எங்க வீட்ல இருந்து" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "சரி எடுத்து பேசுப்பா" அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன் கட் ஆயிரும். உடனே கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ள திரும்ப ஃபோன் வந்தோனே, "எப்பா எடுத்து பேசுப்பா போ" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு சந்தா பேசிட்டு இருப்பா. ஆனா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பா. இவன் அங்க வேலையில சீரியஸா இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவா. வந்த உடனே ரொம்ப டல்லா இருப்பா. "ஃபோன் பேசுறதுக்கு முன்னக்கூட்டி நல்லா தானே இருந்த. இப்ப ஏன் டல் ஆயிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எங்க வீட்ல கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க" அப்படின்னு இது சந்தா சொல்லுவான். "யார் உங்க மாமாவ கல்யாணம் கட்டவா?" அப்படின்னோனே, "ஆமா, எங்க மாமாவ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உடனே கல்யாணம் பண்ணு எனக்கு" அப்படின்னு அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருப்பா. ஆனா நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் அதையும் சொல்லுவா. அப்ப இவன் கேட்பான், "உங்க மாமானா அன்னைக்கு உன்னைய இங்க வந்து பார்க்க வந்தாரே அந்த மாமாவா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா" அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. சந்தா. "அவரு எப்படி இருப்பாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நல்லா ஹைட்டா இருப்பாரு, ஒல்லியா இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ அவன பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. சேரன் வந்து கேட்பான் சந்தா கிட்ட, "உங்க மாமா எ அழகா இருப்பாரா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ரொம்ப அழகும் கிடையாது, ரொம்ப அசிங்கமாவும் இருக்க மாட்டாரு. ஓரளவுக்கு இருப்பாரு" அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. "என்ன விட அழகா இருப்பாரா?" அப்படின்னு அவன் கேட்கும்போது, "இல்ல, இல்ல. அவரு உங்கள விடலாம் அழகா இருக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "எங்க ஊர்ல நான் நல்லா அழகா இருக்கேன், ஸ்டைலா இருக்கேன்னு தான்ப்பா சொல்லுவாங்க என்னைய" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோனே இவ சிரிச்சுட்டு, "இல்ல நீங்க தான் அழகு" அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிப்பா. சந்தா வந்து, "உங்க தாடி நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் உங்க ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா அப்படியே செய்கை காட்டிக்கிட்டே இருப்பா. அப்படி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே சேரனுக்கு ஒரு கால் வரும். சேரன் வந்து ஃபோன் எடுத்துட்டு, "ஒரு நிமிஷம்ப்பா பேசிட்டு வரேன்" அப்படின்னு போயிட்டு கால அட்டெண்ட் பண்ணும்போது, இப்ப புரொஃபசர் வந்து அவனுக்கு கால் பண்ணுவாரு. "பல்லவன் வந்து 1 வாரமா காலேஜுக்கே வரல சார்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு வந்து, "இல்லையே அவன் இன்னைக்கு காலையில கூட காலேஜுக்கு தானே போனான். டெய்லி காலேஜுக்கு தான் சார் போய்க்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லுவான் சேரன். அதுக்கு அந்த புரொஃபசர் சொல்லுவாரு, "இல்ல சார், அவன் வந்து உங்க தம்பி 1 வாரமா வரவே இல்ல. 1 நாள் வரலைன்னா கூட உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இல்லாம செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாது. ஆனா 1 வாரம் வரல. 1 நாள் காலேஜுக்கு வரலைனாலும் ப்ராப்பரான லீவு வந்து சொல்லணும். ஆனா இவர் வந்து சொல்லவே இல்ல. 1 வாரம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த புரொஃபசரு. அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "இல்ல சார், நான் அவன் இவ்வளவு நாள் டெய்லி காலேஜுக்கு போய்க்கிட்டு தான் இருக்கான்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ புரொஃபசர் சொல்லுவாரு, "உங்கள வந்து காலேஜ் பிரின்சிபல் வேற பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான், "சரி என்னன்னு பார்க்குறேன் சார் கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். வச்சுட்டு பல்லவனுக்கு கால் பண்ணி பார்ப்பான். அது போகாது. சேரன் வந்து அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். காலையில வந்து இவன் ரூ. 2000 வாங்கிட்டு போனது இவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். 2000 வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக குடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு. அப்ப கூட நிலா கேட்பா, "இந்த டைம்ல எதுக்குடா உனக்கு ஃபீஸு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்ப்பான். அப்ப நம்ம பல்லவன் வந்து நம்மட்ட ஏமாத்தி தான் வாங்கியிருக்கான் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சேரன். சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழனோட கஸ்டமர் வந்து கால் பண்ணி, "சார் எனக்கு இன்னும் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு மட்டும் சொல்லிருவான். உடனே இவன் அவனோட ஓனருக்கு கால் பண்ணி, "1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் சொல்றாங்க. என்னால வெயிட் பண்ண முடியாது. நீங்க வேற ஏதாவது டிரைவர போடுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவங்க ஓனர்ட்ட சொன்னோனே, "சரிப்பா நான் வந்து அவருக்கு வேற ஏதாவது ஒரு டிரைவர அரேஞ்ச் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிருவான். சோழன் காருக்குள்ள உட்காந்துட்டு, "இவன் இப்படி பண்ணிட்டானே பல்லவன், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே! ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே, அங்கேருந்து ஒரு போலீஸு ஜீப் வந்து நிக்கும். "ஐயோ! இப்போ போலீஸ் எதுக்கு வராங்கன்னு தெரியலையே! ரெய்டா இருக்குமோ?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, போலீஸ் எல்லாம் வந்து உள்ள போயிருவாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போது, இவனும் பின்னாடியே போவான்.
ஓனர கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லும்போது, அந்த பொண்ணு கால் பண்ணுவா. அப்ப அங்கேருந்து அவ மருமகன் அங்கேருந்து வருவான். என்ன சார் விஷயம்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ இங்க வந்து போதைப்பொருள் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நான் எல்லா ரூமையும் செக் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "இல்ல சார் கஸ்டமர் ஏதாவது தப்பா நினைப்பாங்க" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு போலீஸ் சொல்லுவாங்க, "அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ நகைய நாங்க வந்து செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு ரூம்பா செக் பண்ண போவாங்க. அப்போ இவன் வெளிய நின்னுட்டு சோழன் யோசிப்பான், "ஐய்யயோ! நம்ம தம்பி ஏதாவது பண்ணிறக்கூடாது. இவன் என்ன செய்றான்னு தெரியலையேன்ட்டு" அவன் உள்ள நுழைய போவான். அப்போ வாசல்ல ஒரு போலீஸ் வந்துட்டு, "அங்க ரெய்டு நடந்துட்டுருக்கு. நீங்கலாம் உள்ள போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன தடுத்துருவான். அதுக்குள்ள உள்ள போய் பார்த்தா, அவன் கம்ப்யூட்டர் கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அவளுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு. அவ வந்து "எனக்கு தெரியல இந்த விளையாட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தா ஈஸி தான் கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல போலீஸ் வந்து உள்ள ஒவ்வொருத்தரையா செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வந்து வெளிய நின்னுட்டு சோழன் பயந்த மாதிரி இன்னைக்கு வந்து அய்யனார் துணை சீரியல் முடிஞ்சது.